வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்கிய கடனை கட்டலைங்கிற காரணத்துக்காக இனி இஷ்டத்துக்கு வங்கி பணியாளர்களோ இல்லை கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளோ யாரையும் மரியாதை குறைவாக நடத்த முடியாது. எந்த சூழல்லையும் லோன் வாங்கியவரின் கண்ணியத்தை சிதைக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது. கடன் வாங்கியவரின் வீட்டுக்கு இந்த நேரத்துக்கு தான் போகணும், இத்தனை முறை தான் தொலைபேசியில் அழைக்கணும் அப்படின்னு பல அதிரடியான வரைவு விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கு. இது பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். இது தந்தி டிவி நியூஸ் டீப் டைவ். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். இன்றைய காலகட்டத்தில் வங்கிகளில் கடன் வாங்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. தனிநபர் கடன், வீட்டுக்கடன், வாகன கடன், எல்லா வகையான கடன்களும் வங்கிகளில் வழங்கப்படுது. வட்டி கம்மி, இவ்வளவு பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசி வாலண்டியராக கடனை கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப கட்ட முடியாத சூழலில் கடன் வாங்கியவரை வங்கிகள் பாடாய்படுத்திடுறாங்க அப்படின்னு நீண்ட காலமாகவே தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. தவிர கடன் தொகையை கரெக்டான நேரத்துக்கு செலுத்த தவறினா வாடிக்கையாளர்களுக்கு கணிசமான தொகை அபராதமாக விதிக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்களின் கிரெடிட் ஸ்கோர் குறைந்து போய்விடுகிறது. அவரால் அடுத்து வேற எங்கேயுமே கடன் வாங்க முடியாத அளவுக்கு சிக்கல் பெருசாகி விடுகிறது. பொதுத்துறை வங்கிகளாவது கடனை திரும்ப வசூலிக்கிறதுல ஓரளவுக்கு கண்ணியத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் தனியார் நிதி நிறுவனங்கள் அடியாட்கள் போல ஏஜென்ட்டுகளை வீட்டுக்கு அனுப்பி கடனை மிரட்டி வசூலிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆண்டு கணக்கில் மாதம் தவணை தொகையை சரியாக கட்டினவங்க கூட எதிர்பாராத விதமாக ஒரு மாதம் கட்ட தாமதமானாலோ இல்லை கட்ட முடியலைன்னாலோ தொடர்ந்து தொலைபேசியில் கால் பண்ணி தொல்லை கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் பொழுது விடிஞ்சதும் வீட்டுக்கே நேரடியாக போய் கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் வாய்க்கு வந்தபடி கேவலமாக பேசுவதும் குடும்பத்தினர் முன்னிலையில் கடன் வாங்கியவரை அவமானப்படுத்துவதும் அதிகரிச்சிட்டு வருது. துரதிருஷ்டவசமாக சில நேரங்களில் இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் கடன் வாங்கியவர் உயிரை மாய்த்து கொள்ளும் சம்பவங்களும் நடக்குது. இந்த நிலையில தான் கடன் வசூல் செய்வதில் புதிய வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கு ரிசர்வ் வங்கி. அதன்படி வங்கிகளுக்கு கடன் வசூல் செயல்முறையை மிகவும் கடுமையானதாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மாற்றுவதற்காக கடன் வசூல் செய்வதற்கான புதிய வரைவு விதிகள் வெளியிடப்பட்டிருக்கு. 2026 மத்திய பட்ஜெட்டில் வங்கி வாடிக்கையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாக இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் ரெஸ்பான்சிபிள் பிசினஸ் கான்டக்ட் செகண்ட் அமெண்ட்மெண்ட் டைரக்ஷன்ஸ் 2026 என்ற பேரில் வரைவு விதிகள் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கு. இது தொடர்பாக வங்கிகள், நிபுணர்கள், பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கு. மார்ச் 6 வரைக்கும் இதுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. புதிய விதிமுறைகளின்படி ஒவ்வொரு வங்கியும் தெளிவான முறையான கடன் வசூல் கொள்கையை உருவாக்கணும். தவணை செலுத்துவதில் சிரமமுள்ள நபர்களை கண்டறிந்து ஆலோசனை கொடுக்கறதுக்கும் அதுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கும் வங்கிகள் தான் பொறுப்புன்னு ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கு. குறிப்பாக கடன் வாங்குபவர்கள் தங்களோட அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்டுகள் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது உறுதி செய்யப்படணும். அதுக்கேற்ப வங்கிகளின் வலைதளங்கள், செயலிகளில் தகவல்களை இடம்பெற செய்யணும். தவிர வங்கி கிளைகளில் அங்கீகரிக்கப்பட்ட ரெக்கவரி ஏஜென்ட்டுகளின் பட்டியல் வெளிப்படையாக ஒட்டி வைக்கப்பட வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. வங்கியின் நடத்தை விதிகளை பின்பற்றுவேன்னு கடன் வசூல் முகவர்கள் கிட்ட இருந்து வங்கிகள் எழுத்துப்பூர்வமான உறுதிமொழியை வாங்குவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. கடன் வாங்கியவர் பற்றிய எல்லா தகவல்களையும் ரெக்கவரி ஏஜென்ட்டுகள் கிட்ட வங்கிகள் கொடுத்து விடக்கூடாது. அவசியம் தேவைப்படும் விவரங்களை மட்டுமே வழங்க வேண்டும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. வாடிக்கையாளர் கொடுத்த புகார்கள் எதுவும் நிலுவையில் இருந்தால் அது தீர்க்கப்படும் வரை கடன் வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கடன் வசூல் நடவடிக்கைகளை சிறப்பாக செயல்படக்கூடிய ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை அவர்களை கடுமையான வசூல் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் விதமாக மாற்றிவிடக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. காலை 8 மணிக்கு முன்பும் மாலை 7 மணிக்கு மேலேயும் கடன் தொகையை கேட்டு எந்த ஒரு வாடிக்கையாளருக்கும் கால் செய்யக்கூடாதுன்னு ரிசர்வ் வங்கி கடன் வசூலுக்கான முக்கியமான நிபந்தனையை கொண்டு வந்திருக்கு. கடன் தொகையை வசூல் செய்யும் பணியில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் நிறுவனங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளையும் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கு. குறிப்பிட்ட நேரங்களில் கால் பண்ணாதீங்கன்னு வாடிக்கையாளர் சொன்னால் அப்படிப்பட்ட கோரிக்கைகளை மதித்து நடக்கணும். கடன் வாங்கியவரை தவிர அவரது குடும்ப உறுப்பினர்களையோ இல்லை உறவினர்கள், நண்பர்களையோ கடன் வசூல் நிறுவனங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது. வாடிக்கையாளர்கள் எங்கே வர சொல்கிறாங்களோ அவர்கள் விரும்பும் இடத்துல தான் சந்திக்கணும். வேற ஒரு இடத்துக்கு வர சொல்லி நிர்பந்திக்கக்கூடாது. கடன் வாங்கிய வாடிக்கையாளர்கள் கிட்ட எக்காரணம் கொண்டும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. கண்ணியமான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தணும். கடன் வசூல் செயல்முறையின் எந்த நிலையிலையும் வாடிக்கையாளர்களை மிரட்டக்கூடாது.
கடன் வாங்கியவரின் வீட்டில் துக்கம் அல்லது திருமண நிகழ்ச்சிகள், பண்டிகைகள், விழா காலங்கள், மழை வெள்ளம் மாதிரியான பேரிடர் பாதிப்புகளின் போது கடன் வசூலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதும் விதியாக சேர்க்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்படும் தொகைக்கு சரியான ரசீது கொடுக்கணும். எழுத்துப்பூர்வமான தொடர்புகளுக்கு ஏஜென்ட்டுகள் வங்கியோட அனுமதியை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்போ அல்லது சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கு முன்போ எழுத்துப்பூர்வ அறிவிப்பை முதல்ல கொடுத்துவிட்டு அதன் பிறகே சட்ட நடவடிக்கையை தொடங்கணும். எடுத்த உடனேயே சட்ட நடவடிக்கையை செய்யக்கூடாது. வாடிக்கையாளரின் பிரைவசி, அதாவது தனி உரிமைக்கு மதிப்பு கொடுத்து கடன் வாங்கியவர் அல்லது உத்தரவாதம் அளித்தவருடன் மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டும். இப்படி வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் சாதகமான நிறைய அம்சங்கள் புதிய வரைவில் சேர்க்கப்பட்டிருக்கு. இதே போல் சிறிய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுக்கும் இந்த வரைவு விதிகள் தனித்தனியாக வெளியிடப்பட்டிருக்கு. மைக்ரோ ஃபினான்ஸ் கடன் வகையின் கீழ் வரும் வாடிக்கையாளர்கள் தொடர்ச்சியாக 2 முறை சொன்ன இடத்துக்கு வர தவறினால் மட்டுமே வீட்டுக்கோ அல்லது அலுவலகத்துக்கோ அவங்கள சந்திக்க போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வலுக்கட்டாயமாகவோ அல்லது விதிகளுக்கு எதிராகவோ மீட்பு வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுவதை ரிசர்வ் வங்கி தடை செஞ்சிருக்கு. வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ சமூக ஊடகங்கள் வழியாகவோ தேவையில்லாமல் மெசேஜ் அனுப்பி தொந்தரவு செய்யக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி அதிகப்படியான கால்ஸ் பண்ணக்கூடாது. தெரியாத புது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி மிரட்டும் துணியில் பேசக்கூடாது. கடன் வாங்கியவரின் உறவினரையோ நண்பர்களையோ கூட வேலை பார்க்கும் சக ஊழியர்களையோ துன்புறுத்தக்கூடாது. கட்ட வேண்டிய தொகை பற்றி தவறான தகவலையோ இல்லை சட்ட நடவடிக்கை பற்றின மிகைப்படுத்தப்பட்ட தகவலையோ வழங்கக்கூடாது. இப்படி அடுக்கடுக்காக புதிய வரைவு விதிகளில் ஏராளமான விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதையெல்லாம் மீறி வங்கி அதிகாரிகளோ இல்லை கடன் வசூல் ஏஜென்ட்டுகளோ தப்பாக நடந்துக்கிட்டா அதுக்கு சம்பந்தப்பட்ட வங்கியோ அல்லது நிதி நிறுவனமோ தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்பதையும் ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வங்கிகளின் நிதி சார்ந்த மற்ற தயாரிப்புகள் வாடிக்கையாளர் சம்மதம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக வாங்க வைக்கக்கூடாதுன்னும் விதிகள் கடுமையாகுது. உதாரணமாக லோன் வாங்க போனால் அது கூடவே கிரெடிட் கார்டோ இல்லை இன்சூரன்ஸோ வாங்க வைப்பது மாதிரியான தவறான விற்பனை முறைகளை கட்டுப்படுத்தவும் புதிய வழிகாட்டுதல்கள் முன்மொழியப்பட்டிருக்கு. ரிசர்வ் வங்கியின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் கருத்து கேட்பு முடிந்த பிறகு திருத்தங்கள் ஏதாவது தேவை இருந்தால் செய்யப்படும். இறுதி வரைவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதுன்னா ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க தவறும் வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிப்பதை வங்கிகள் நிறுத்தணும்னு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு பதிலாக வங்கி கணக்கில் அதிக இருப்பை வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ரிவார்ட் பாயிண்ட்ஸ், கட்டண சலுகைகள் அல்லது கூடுதல் வட்டி வழங்கும் நடவடிக்கைகளை செய்யவும் மக்களவையின் மனுக்கள் குழு ரிசர்வ் வங்கிக்கு பரிந்துரைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.